கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 1:2. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Psalm 1:2. His delight is in the law of the Lord, and he meditates therein day and night. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒழுங்கும் கிரமமும் செம்மையுமாக வேதத்தை படிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? நாம் அனுதினம் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஆழ்ந்து வாசிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். கர்த்தர் அதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எஸ்ரா என்ற தலைவன் வேதத்தில் தேறின வேதபாரகனாய் காணப்பட்டான். சங்கீதக்காரனாகிய தாவீது வேதத்தில் மனமகிழ்ச்சியை கண்டான். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொன்னான். கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை கடைபிடிக்கிறவனாய் காணப்பட்டான். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க விண்ணப்பம் செய்தான். பெரோயா பட்டணத்தார் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கிறதினால் நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள். ஓசியா என்ற தீர்க்கதரிசி, நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உங்கள் பிள்ளைகளை மறப்பேன் என்று எச்சரிக்கிறார். வேதத்தை நாம் அனுதினம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஆமேன். பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சியான வாழ்க்கை வாழ தேவனாய கர்த்தர் நிற்கிருபை செய்வீராக. ஜெபிக்கிறவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக, வேதத்தை தியானிக்கிறவர்களாக, உபவாசிக்கிறவர்களாக, வாரந்தோறும் ஆலயம் செல்பவர்களாக, கர்த்தருக்கடுத்த பரிசுத்தமான வாழ்க்கையை நடக்கிறவர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமல்லாத காரியங்களை நினைக்காதபடி தேவனாய கர்த்தர் நீர் அவர்களை பொறுப்பேற்று கொள்ளும். கண்களை பாவத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ள உதவி செய்யும். தவறான காரியங்களுக்கு அடிமைப்படாதபடி இருக்க கிருபை செய்யும். துணிகரமான பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், இரகசிய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒதுக்கி கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்யும். உம்முடைய சமூகத்திலே கிறிஸ்தவர்களாக வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தனிநபரை, குடும்பமாய், திருச்சபையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்று கொள்ளும். நன்மையும் செம்மையுமான பாதையில் நடத்தும். உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை பிரியப்படுத்தி வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.